நம்ம லக்ஷ்மமே ஒரு ஆள் வந்து தெறிக்க விட்டாங்க, கோவப்பட வச்சுட்டாங்க அப்படின்னா நம்புவீங்களா? சீரியஸாங்க. நானே எனக்கு அப்போ கமாண்ட பார்த்த உடனே சும்மா அல்லு விட்டுருச்சு. என்னடா சும்மா இருக்கிற சங்கம் ஊதி கட்டான ஆண்டின்ற மாரி, அந்த அம்மா வாட்டுல சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி சும்மா இருக்க மாட்டா அவள நாலா பக்கம்ன்ற சுத்தி சுத்தி வம்பிழுக்கிறன்ற மாரி, அந்த அவங்க சும்மா இருந்தாலும் இவங்கலாம் சும்மா இருக்க மாட்டாங்க போல. அப்படி ஒரு வீடியோ தான் இது. இப்போ ரீசெண்டா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோ வந்து ட்ரோல் ஆயிருக்கும். இந்த அண்ணா வந்து ஒரு கமெண்ட் ஒரு அண்ணா வந்து போட்டிருப்பாரு. அது என்ன வீடியோனா நீங்களே பார்த்துருப்பீங்க அவர் யாருன்னு. போட்டு ஹாய் நான் வந்து இந்த சாரி உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கல் பண்ணி ட்ரோல் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் எல்லாருமே வந்து நம்ம லக்ஷ்மி மேம் தான் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி, ஏன்னா மாமா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுற மாதிரிலாம் வச்சு ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. பட் அதை கூட வந்து ஃபன்னாக எடுத்துக்கலாம். ஆனால் அதையே வந்து இன்னொரு ஒரு சாரி விற்கிற அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, புட்டிக் வச்சிருக்க அம்மா என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்த வீடியோ வந்து இவங்க வந்து எடிட் பண்ணி போட்டு இது பண்ணி அந்த கமெண்ட்ல பூரா வந்து இவங்கள நோஸ் கட் பண்ணுற மாதிரி. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சேலம் எக்ஸ்போ வரேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்காக வந்து இப்போ எல்லாருமே வந்து இந்த இவங்களை வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட அவங்க வந்து நோஸ் கட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதில் அவங்களே போய் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு கடுப்பேற்றிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்களேன். ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த இது படிப்பாங்க போல, எனக்கு தெரியல. நான் அந்த வீடியோ பார்த்ததுல தான் தெரிஞ்சு. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, கமெண்ட்டை படிப்போமா? பேட் நெகட்டிவ் மார்க்கெட்டிங். ஓகேவா? நான் சேலம் வர்றேன்னு அனௌன்ஸ் பண்ணால் எல்லா சேலம் வியாபாரியும் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி என்னைய கார்னர் பண்ணி ட்ரோல் பண்ணுறீங்க. நோ ப்ராப்ளம். எனக்கு அது உங்களுக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. எனக்கு அது வந்து பிரச்சனை இல்லை. நான் பண்ணுறதை பண்ணத்தான் போகிறேன். நீங்கள் முடிஞ்சதை பாருங்கள். நான் வர்றதை யாராலும் தடுக்க முடியாது. என்னோடய பேஜில் நான் மற்றவங்கள பற்றி நெகட்டிவாக நான் எதுவும் பண்ணலை. பட் நீங்கள் எல்லோரும் நெகட்டிவாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறதை பண்ணத்தான் போகிறேன். சேலம் வரத்தான் போகிறேன். என்னோடய ஸ்டைலில் நான் வந்து அங்கே காட்ட தான் போகிறேன். நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள், நான் பண்ணுறதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சேலம் எக்ஸ்போ இதில் கமெண்ட் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கங்க. நான் சேலம் எக்ஸ்போ போடுறேன்னு சொன்னதுலேருந்து எல்லாருமே வந்து அந்த சேலம் இதில் வந்து கடை வச்சுருக்க இது ட்ரெஸ் கடை வச்சுருக்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து என்னை வந்து இது பண்ணி கார்னர் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறீங்க. பட் நான் அந்த மாதிரிலாம் அடுத்தவங்கள வந்து மட்டம் தட்டி நான் வந்து சம்பாதிக்க கிடையாது. அடுத்தவங்களை குறை சொல்லி நான் வியூஸோ சம்பாத்தியமோ பண்ண கிடையாது அப்படின்ட்டு. ஆமாம், அது என்னமோ உண்மை தான். அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. பட் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அந்த அண்ணன் பண்ணது வந்து ஒரு நார்மல் இதுதான் ரீல்ஸு. அது ஓகேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே அதை குறிக்கும். அவங்கள மட்டும் குறிக்காது. ஏன்னா எல்லாருமே இப்போ அப்படி பில்டப் தான் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் அவங்கள வந்து இவங்க வந்து கார்னர் பண்ணுற மாதிரி வந்து பில்டப் பண்ணுறது ஓவரு. நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். உனக்கு என்ன திறமை இருக்குது? நீ ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து நீ போட்டு அவங்கள நோஸ் கட் பண்ணி அதில் தான் நீ ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க ஏதாவது பண்ணியிருந்தால் பரவாயில்ல. இப்போ எங்களுக்கெல்லாம் ஸ்டேக் அடிச்சிருக்காங்க, நாங்களாம் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் ஏதோ பேசுகிறோம் வைக்கிறோம், அதனால் ஓகே. நீ உனக்கு வியாபாரம் பண்ணால் நீ வியாபாரம் தான் பண்ணணும். தப்பு தானே? நீங்களே சொல்லுங்கள். அந்த வீடியோ பார்க்கல அவங்களோட மைண்ட் செட் இப்படி இருக்கும். சரிங்களா? அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கோ, நான் பண்ணுறதை பண்ணத்தான் செய்வேன், நான் வந்து வர்றதை நான் வந்து எக்ஸ்போ போடத்தான் செய்வேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மாஸ் ரீப்ளை கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன சொல்கிறது அப்படின்ட்டு எனக்கே தெரியல. சீரியஸாக அவ்வளோ ஷாக் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அது என்னமோ தெரியலங்க. நம்ம லைட்டாக வீடியோ போட்டாவே அப்டேட் உடனே கிடச்சிரும் போல் நம்ம மேம்க்கு. இது எப்படி இருக்குன்னா, சும்மா இருக்கவனு சுரண்டி விட்றோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க வாட்டில் சும்மா இருந்தாலும் இவங்க விட மாட்டாங்க போல். தேவையில்லாமல் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அவங்கள இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது அவங்க எக்ஸ்போ போட்டதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. என்ன ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அதுக்கு மேலே பேசுனா நம்மளுக்கு டேஞ்சரு. ஸோ நான் அதெல்லாம் பேச வரல. சரிங்களா? ஆனாலும் இந்த மாதிரி வந்து ஒரு அம்மா ட்ரெண்ட் ஆகிறதுக்கு இவங்கள தான் யூஸ் பண்ணியிருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஓகேவா? இப்போ இவங்க ட்ரெண்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னமோ தெரில, யார் ட்ரெண்ட் ஆனாலும் இதுதான். ஆனால் அவங்க வீடியோஸில் அந்த மாதிரி கிடையாது. பட் அவங்க வந்து ஆக்சுவலாக சேலமில் வந்து ட்ரெஸ் விற்கிறவங்க. ஓகேவா? பொட்டிக்ஸ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேலம்லேருந்து வியாபாரம் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக சேலமுக்கே போகவும் அவங்க வந்து காண்டாயிட்டாப்ல. ஏன்னா எல்லாத்துக்குமே இருக்கத்தானே செய்யும். கடுப்பை இருக்கத்தானே தெரியும். நம்ம லக்ஸ் மேம்கிட்ட வந்து வம்பிழுத்தா என்ன ஆகுன்ட்டு உங்களுக்குலாம் தெரியலை. தெரிஞ்சிருந்தா எங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட கேளுங்க, நாங்கள் சொல்லுவோம். சரிங்களா? நாங்கள் வம்பலாளுக்கப்பா ரிவ்யூ போட்டாலே மேம் வந்து ஸ்டேக் அடிப்பாங்க. நீங்கள் சும்மா இருக்கிறவங்கள ட்ரோல் வேறு பண்ணி விட்றீங்க. அந்த மெசேஜை பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க ஹார்ட் சிம்பிள் போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா கோவப்பட முடியாதுல்ல. அதனால அதில் ரீப்ளே வந்து ஒரு அம்மா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கட்டிட்டு பழைய சேலையை கொடுத்தீங்கன்னா இப்படித்தாம எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. பட் அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணாங்களா அப்படின்றதுலாம் கிடையாது. அது எப்படி கட்டிட்டு வந்து பழைய சேலை யாராவது பழைய சேலை கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. பட் அந்த மாதிரிலாம் வந்து ஓவர் தான் அது. பட் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் எங்கள் யார் தாங்க குவாலிட்டியாக கொடுக்குறா சொல்லுங்கள்? 1-2 வேணால் குவாலிட்டியாக இருக்கும். சரிங்களா? இவங்களே எல்லாமே வந்து குவாலிட்டி இல்லாமலாம் கொடுக்கல. குவாலிட்டி இருக்கிறதும் இருக்கும், குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறதும் இருக்கும். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, ரேட்டு பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல தானே இருக்கும். நீங்கள் 1000 ரூபாய்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு தகுந்தாப்புல தான் இருக்கும். 2000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு தகுந்தாப்புல இருக்கும். சரிங்களா? என்ன ஒரு ஆன்லைன் செல்லிங் தானே. ஆன்லைன் செல்லிங்கில் நீங்கள் என்ன போய் பார்த்தா வாங்குறீங்க? இல்லை
ஸோ வந்து ஆனாலும் சும்மா இருக்கிறவங்கள வந்து இப்பெல்லாம் சுரண்டி விட்டு பார்க்காதீங்க, ரொம்ப டேஞ்சருங்க. ஆக்சுவலாக இது வந்து சேலமில் அவங்க எக்ஸ்போ போட போகிற சேலம்லேருந்து நிறைய பொட்டிக்ஸ் வச்சுருக்கவங்க இருக்காங்க போல். அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது வந்து இடையூறாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா தன்னை நல்லவங்க மாதிரி காமிச்சு இன்னொருத்தவங்களை வந்து மட்டமாக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி பார்த்தா நீங்களும் அதை தான் பண்ணுறீங்க. சரிங்களா? நீங்களும் சில தான் விற்கிறீங்க. நீங்கள் விற்காமல் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணால் ஓகே. வித்துட்டுலாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அதை பார்க்கும்போது எல்லாரும் கமெண்ட் பண்ணும்போது அவங்கள மட்டம் தட்டுற மாதிரி இருக்கும்ல. அதில் வந்து ஏன்னா அவங்கள வந்து டேரெக்டாக மென்ஷன் பண்ணாமல் சுற்றி வளைச்சி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. கமெண்டில் எல்லாத்துக்குமே தெரியுது அவங்கள தான் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சால் உங்களோட இதில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த மாதிரி மட்டம் தட்டாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா அது கமெண்ட் படிக்கும் போதே அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைக் அடிக்கும் போது எங்களுக்கு எப்படி மனசு கஷ்டமாக இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? பிடிச்சா எடுங்க, பிடிக்கலன்னா பேசாமல் இருங்க. மேடம் இது உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் யாருக்காவது ஸ்ட்ரைக் அடிக்காமல் இருங்களேன். பாவம் தானே, ஏதோ உங்களை வச்சு ஏதோ ரிவ்யூ கொடுக்குறாங்க, அதோட விடுங்களேன்.